இந்த இரத்த கமலம் தேவை என்றால் உனது திறமையைக் கொண்டு என்னை வென்று காட்டு. என்னுடன் யுத்தம் செய். அச்சம் என்பதையே அறிந்திடாதவன் நான். யுத்தத்திற்கு நான் தயார். என்னை தாக்குங்கள். சிவனுடன் சிவத்துவம் இணைவதற்கு முன்பு சிவத்துவமற்ற சிவனை கண்டறிய வேண்டும். சிவனுக்கு முடிவு கட்ட வேண்டும். எங்கிருக்கிறாய் சிவனே? எங்கு ஒளிந்திருக்கிறாய்? ஒரு வழி உள்ளது. சிவனோ சிவத்துவமோ பிரபஞ்சத்தில் சக்தியால் மட்டும்தான் அவர்களை கண்டறிய இயலும். மீனாட்சியா? சரியாக கூறினாய். மீனாட்சியால் மட்டும்தான். மீனாட்சி வயதிற்கு வந்துவிட்டாள். தான் ஆதிசக்தியின் ரூபமான பார்வதியின் அவதாரம் என்பதை அவள் அறிய மாட்டாள். அவ்வாறுதான் வளர்ந்திருக்கிறாள். ஆனால் உண்மையை நாம் அறிவோம் அல்லவா அருணாசுரா? சக்தியின் வடிவமான பார்வதி சிவனை தேடினால் அந்த அழைப்பிற்கு சிவன் நிச்சயம் செவிசாய்த்து இங்கு வருவார். அதைத் தவிர சிவனிடம் வேறு எந்த வழியும் கிடையாது. அந்த நல்ல தருணம் வந்துவிட்டது அருணாசுரா. நீ பிறந்த தினமான இந்த பொன்னாளில் மீனாட்சியிடம் இரத்த கமலத்தை அன்பளிப்பாக பெறுவதோடு சிவனை தன்னுடன் அழைத்து வர வேண்டும் என்று கூறு. உயிருடனோ அல்லது பிணமாகவோ. என் பாதையை விட்டு விலகிவிடு. இல்லையேல் என் தாக்குதலுக்கு நீ தயாராகிவிடு. முடிவு உன்னுடையது. என்னை தாங்கள் தாக்குவீர்களா? போர் புரிந்திடலாம். நான் தயாராக இருக்கிறேன். குருதேவர் கூறியது சரிதான். இனி இந்த தேடுதல்தான் சிவன் மற்றும் சக்திக்கு இடையே விரோதத்தை ஏற்படுத்த போகிறது. வீரர்களே, மீனாட்சி எங்கிருந்தாலும் வரச் சொல்லுங்கள். நான் அவளிடம் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி உரையாட வேண்டும் என்று கூறுங்கள். அருணாசுரா, சிவனும் சக்தியும் இந்த பிரபஞ்சத்தின் ஆதாரம், அன்பின் அடையாளமாவார்கள். அவர்கள் இருவரும் எந்த ரூபத்தில் இருந்தாலும் ஒருவர் மனதை மற்றொருவர் அடையாளம் காண்பார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் தேடி அலைய வேண்டிய அவசியம் இல்லை. பார்த்தீர்களா தேவரிஷி? இயற்கை இறுதியில் சிவனையும் சக்தியையும் இணைத்து விட்டது. அது தெரிகிறது பிரபு. ஆயினும் பிரபு, இயற்கை அவர்கள் இருவரையும் இணைத்த விதத்தை கண்டீர்களா? இருவரும் காதலிக்கவில்லை, யுத்தத்திற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள் பிரபு. நாராயணா, தேவி ஆதிசக்தி இதுவரை லோக நன்மைக்காக பல ரூபத்தை எடுத்துள்ளார்கள். தேவி சதியாக, தேவி பார்வதியாக, தேவி மும்பா தேவியாக ஜனனித்திருக்கிறார்கள். ஆனால் இதுநாள் வரை தேவி ஆதிசக்தியின் எந்த ரூபமும் மகாதேவரிடம் இவ்வாறு யுத்தம் புரிவதற்கு தயாராகவில்லை பிரபு. பிரபு, தேவி சதி கூட மகாதேவர் முன்னிலையில் வரும்போதெல்லாம் தானாக அவர்கள் மென்மையானவர்களானார்கள். ஆயினும் பிரபு, இன்று இங்கு மகாதேவரின் சுந்தர ரூபம் மென்மையாக இருப்பினும் கூட தேவி மீனாட்சி எதிர்த்து நிற்கிறார்களே, இது என்ன லீலை பிரபு? சிவசக்தி திருவிளையாடலின் அடுத்த அத்தியாயத்தை பற்றி நான் எப்படி கூறுவேன்? பிரபு, தாங்கள் கூறாவிட்டால் பிறகு வேறு எவர் கூறுவார்? இந்த சூழ்நிலை மிகவும் விசித்திரமாக இருக்கலாம்.
ஆனால் நிச்சயமாக சுவாரஸ்யமாக இருக்கும். சுவாரஸ்யமாகவா? சிவசக்தியை பிரபஞ்சத்தோர் பூஜிக்கிறார்கள். ஆதி முதல் அந்தம் வரை ஒன்றாகவே இருக்கக்கூடியவர்கள் சிவனும் சக்தியும். அவர்கள் மனதில் அன்பு மட்டும்தான் நிறைந்திருக்கிறது. ஆனால் உடல்தான் இவ்வாறு விரோதத்தை பறைசாற்றுகிறது. அதை எண்ணிதான் கவலை கொள்கிறேன் பிரபு. ஆலோசிப்பது என்ன இளவரசி? என்னை தாக்கிடுங்கள். இந்த ஆயுதம் கொண்டு சுந்தரன் எதிர்கொண்டிட தயாராக இருக்கிறான். மனதின் உணர்வுகளை வெளிக்கொணர்வதே சரியாகும். தாக்க முற்படுங்கள். இன்று எனது தந்தையின் பிறந்த நாள். அவருக்கு இந்த இரத்த கமலத்தை அன்பளிப்பாக தர விரும்புகிறேன். மகளாக தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்ற விரும்புகிறேன். ஆகையால் உன்னை தோற்கடித்து நிச்சயம் இந்த இரத்த கமலத்தை எடுத்துச் செல்வேன். தங்களின் வீரத்தையும் யுத்த கலையின் யுக்தியையும் கண்டு நான் தங்களை பாராட்டுகிறேன். ஆனால் நான் கூறுவதையும் கேளுங்கள். சிறிது வீரம் என்னிடமும் உள்ளது. எனவே தாங்கள் என்னை வென்றிட நான் அனுமதிக்க மாட்டேன். தங்களின் தந்தை அசுர அரசர். வேறு ஏதேனும் பரிசை கூட அவருக்கு தாங்கள் எடுத்துச் சென்றிடலாம். ஏனெனில் இந்த இரத்த கமலத்திற்காக சிறு பாலகன் ஒருவன் காத்திருக்கின்றான். எனக்கு இரத்த கமலம் வேண்டும். 100 இலக்கம் வரை எண்ணிக்கொண்டிரு. சென்று இரத்த கமலத்தை கொண்டு வருகிறேன். சரியா? சரி. அது மட்டுமல்ல, இந்த இரத்த கமலம் அந்த பாலகனின் வாழ்வினில் ஆனந்தத்தை கொண்டு வந்து சேர்க்கும். மறுபுறம் தங்கள் தந்தை அசுர அரசர். அவர் வசம் ராஜ்யம் உள்ளது, அனைத்தும் உள்ளது. அவருக்கு இம்மலர் ஒரு கணமும் மெய்யான ஆனந்தத்தை தராது. யுத்தம் காரணத்தால் அல்ல, வீரத்தால் வெல்லப்படுகிறது. வெற்றியாளன் வார்த்தைகளால் அல்ல, ஆயுதங்களால் தான் வெல்கிறான். யார் யுத்தத்தில் வெல்கிறார்களோ இந்த இரத்த கமலம் அவருக்கே சொந்தமாகும். என்னுடன் யுத்தம் செய். இது என்ன மாயை?